அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுதலை தந்துள்வார். யாத்திராகமும் 1 அதிகாரம் 11வது 12வது வசனம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. யாத்திராகும் 1:12 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ, நல்லா கவனிங்க, அண்டர்லைன் த வேர்ட். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். நல்ல ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மல உபதேசத்தை நல்லா கை கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்து மலை பிரசங்கத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே கை கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கை கொள்றீங்களா? இயேசு வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்து இப்போ 2024 டேட் இன்னைக்கு வந்து 30, என்னையும் சேர்த்து தான். மலை உபதேசத்தை நீங்கள் கை கொண்டு இருப்பீர்களானால் இந்த சாட்சி உங்களுக்கும் உண்டாகும். ஆனால் மோசே காலத்தில் எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மலை உபதேசத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தை சூப்பராக கை கொண்டுருக்காங்க. பாருங்கள், யாத்திராகம் 1:12. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஒடுக்க ஒடுக்க ஒடுக்க. எகிப்துனா உலகம், பார்வோன்னா பிசாசு. அதாவது எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல. ஆட்டுக்குட்டி இரத்தத்தின் மூலமாய் நீதிமானாக்கப்பட்டவர்கள் கிடையாது. அவர்கள் உலகத்தார்கள். உலகத்தார்கள்னாக்கா அப்படியே வானத்திலிருந்து வந்து ஆதாம் வழியாய் பிறந்து வந்தவர்கள், நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஜனங்கள். அவர்கள் எகிப்தியர்கள். அவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவோ ஒடுக்கும்போது இவர்கள் இஸ்ரவேலர்கள், ஆட்டுக்குட்டி இரத்தத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டவர்கள் பழைய ஏற்பாட்டில். அப்போ ஆட்டுக்குட்டி இயேசு தான் தான். இது உலகத்து தேவ ஆட்டுக்குட்டி. அந்த இயேசுவின் வார்த்தையின்படி இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அவர்கள் ஒடுக்க 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 இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சபிக்க சபிக்க சபிக்கலை. அவங்க சபிக்க சபிக்க இவங்க ஆசீர்வாதத்தை பேசிக்கிறாங்க அவங்ககிட்ட. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். சத்தன மலை உபதேசம் சொன்னார். உன்னை ஒருத்தன் சபிக்கிறானா, உன்னை ஒடுக்குறான்னு அர்த்தம். அந்த சாபம் அப்படியே பலிக்கும். அந்த சபிக்கிறவனை நீ ஆசீர்வதியது. என்ன ஆசீர்வாதம்? இயேசு கிறிஸ்து தான் ஆசீர்வாதம். அதை அவனுக்கு கொடுத்தினா அவன் என்ன சபித்தானோ அதை விட டபுள் மடங்கு அவ்வளவாய் நீ பழுகி விடுவாய். ஆனால் இதை தான் யார் செய்கிறாப்போ? அவன் ஒரு ஒடுக்குனா இவன் 2 ஒடுக்கு கொடுக்குறான் இயேசுன்னு பேர் வச்சுக்கிட்டு. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ தான் அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினாலும் நீங்கள் பழுகி பெறுவீர்கள். இல்லைன்னா அவன் ஒடுக்கல் படி நீங்கள் சாபத்தை பகையை காட்டும்போது, அசுத்தாவை காட்டும்போது அந்த ஒடுக்கல் படி தேஞ்சு போய் நலிஞ்சு போய் ஒடுக்கி போய் சபிக்கப்பட்டு தரித்திரப்பட்டு போடுவீங்க. அப்போது இந்த வசனம் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த உபதேசத்தின்படி வாய்ந்திருக்கிறார்கள் அந்த நாட்களிலே. அதனால தான் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பலுகி பெருக முடிந்தது அந்த எகிப்து தேசத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்க. அதனால் அந்த எகிப்தியர்கள் எரிச்சல் அடைஞ்சாங்களாம். பிசாசுக்கு ரொம்ப எரிச்சலாகி போச்சு. நீங்கள் ஆசீர்வதிக்க பிசாசு எரிச்சல். அண்ணா இயேசுவை கொடுக்கணும், இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தத்தத்தை கொடுக்கணும். ஆனால் அந்த ஒடுக்குதல் வந்து பலிக்காது. அந்த ஒடுக்கி போக மாட்டேன். பழுகி பெருகு ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், கையின் பிரயாசத்தில், வேலை ஸ்தலத்தில் எல்லாத்துலேயுமே ஆசீர்வாதம் உண்டாகும்.
இயேசு ஜீவனை கொடுத்தார். இயேசு ஒடுக்குறாங்க, ஆனால் இயேசு ஆசீர்வதிக்கிறார். இயேசு சபிக்கிறாங்க, இவர் உங்களை சபிக்கிறவளை ஆசீர்வதி. இயேசு ஆசீர்வாதம் இயேசு சாமோட பரலோகத்தை கொடுக்கறது. அப்போ இயேசு பழுகி பெருகிட்டார் 3 நாளில். சிலுவையில் எல்லாரும் ஒடுக்குறாங்க. சிலுவையில் இயேசு என்ன இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. கொடுத்தாரா இல்லையா? ஒடுக்க எவ்வளோ ஒடுக்கினாங்களோ சிலுவையில். அட்ட தரித்திரமானார், எலும்பு தோளுமானார் சிலுவையில். ஆனால் 3 நாள் கழித்து பார்த்தா அவ்வளவா பழி வானத்தில் ஒரு சகல அதிகாரம். என்ன செய்தார் அந்த சிலுவையில் ஒடுக்கும்போது? இயேசு எல்லாரும் கொடுக்குறாங்க, ரோமர்கள் யூதர்கள். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஆசீர்வாதம் ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு பாருங்க. நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறாங்க. அதனால தான் என்னுடைய எல்லா செய்தி ஜோயே ஜீவன் வேதாகம சக்திகள். அப்போது ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுத்து பழகலை யாரும். யாராவது சபிச்சானா உடனே ஒரு உடனே வெறுப்பு கசப்பு தான் வருது நமக்கு. ஆனாலும் அவன் சபிச்சது பழிச்சு போது நீ சபிக்கப்பட்டே இருக்கிற. சர்ச்சைக்கு போய் 20 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, இன்னும் பிரச்சனை தேர்ந்த பழுகி பெருகலை. குடும்பத்தில் பொருளாதாரத்தில் வேலை செலுத்துகிற ஆசு சுகம் பலன் ஜீவன் பழுகி பெருகாதுமே இருக்குது. அப்போது மத்தேயுல பாருங்கள், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் ஏன் சொல்கிறார் பாரு, 5:44 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள். யார் சத்ரு? எகிப்தியர்கள், பார்வோனுங்க. இவங்கெல்லாம் சத்ருக்களை. இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த இஸ்ரேல் ஜனங்க சிநேகிக்கிறாங்க. சிநேகிக்கணும்னா என்ன? வாயில் பேசுறது கிடையாது. அந்த சிநேகத்துக்கு அடையாளமாக இயேசு ஜீவன் பரலோக ராஜ்யத்தை எழுதி வச்சிருது அவனுக்கு செட்டில்மெண்ட்டு. அப்போ தான் நீ உடுக்குதல் மத்தியில் பழுகி பெருக்க முடியும். இந்த வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிறாங்க பாருங்க. யாத்திராகம் 1:12. அப்போது யாத்திராகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கணும். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களுக்கும் நம்முடைய பகஞ்சரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலைகளினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசோர் என்னும் பண்டசாலை பட்டினங்களை கட்டினார்கள். ஆனாலும் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வச்சு விசாரக்காரெல்லாம் வச்சு அவளை ஒடுக்கி வேலை வாங்கிறது. சப்ஜினே வேலை செஞ்சுருந்தாக்கா பழுகி பெருந்திருக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். எகிப்தியர்னா ஆதாமுக்குள் பிறந்தவன். உன் மனைவியாக இருக்கலாம், உன் கணவனாக இருக்கலாம், பெத்த பிள்ளையாக கூட இருக்கலாம். அவன் தான் எகிப்தியன். நன்மை தீமறி என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன். ரோமர் 3. எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவளாகி எகிப்தியனாய் இருக்கிறான். நன்மை தீமைக்குட்பட்டவன் கொடுமையாக உன்னை வேலை வாங்குவான். பெத்த பிள்ளையே அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு பாவம் செய்கிற எல்லோரும் பாவம் செய்து ஒரு அரசியல் தலைவனாக இருக்கலாம். நீ போகிற பாஸ், நீ வேலை செய்கிறதுக்கு பாஸாக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம், அப்புறம் வேறு யார், அரசாங்க அதிகாரியாக இருக்கலாம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். உள்ளே இருக்கிற பிசாசு கொடுமையாக தான் உன்னை நடத்துவான். ஆனால் தான் இயேசு பொதுவாக சொல்லிட்டார் பாருங்க, உங்கள் சத்ருக்கள் கொடுமையாய் உன்னை நடத்துகிறவர்களை இயேசு சிநேகத்தை காட்டி தான் நீ ஜெயிக்க முடியும். அவனை நீ இயேசு சிநேகனும் போது ஜீவரத்தத்தையே கொடுக்கணும். கொடுமையாக நடத்துகிற எகிப்தியனுக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுக்கணும். வானத்தோட சகல அதிகாரத்தை கொடுத்து தான் பாரு நீ பழுகி பெருகிறியா இல்லையா பாரு. இவங்க பழுகி பெருகிட்டாங்க. அப்போது எகிப்தியர் இஸ்ரேல் புத்திரர் கொடுமையாய் நடத்தினார்கள். ஆனால் இந்த இஸ்ரேல் புத்திரர்கள் இயேசு சொன்ன புதிய ஏற்பாட்டில் சொன்ன அந்த மலை உபதேசத்தின்படி அவர்களை இயேசு பைதட்டாட்டுக்கிட்டு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததுனால அவங்க பழுகி பெருகி இருந்தார்கள் இந்த வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போது ஆனாலும் அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆகியால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். அப்புறம் பாருங்க, ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் இருக்குது பாருங்க.
14வது வசனத்தில் பாருங்க, அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள், அவர்களை கொண்டு செய்வித்த எல்லா வேலைகளும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். ஜீவனை கசப்பாக்குறது, கொடுமையாக வழி நடத்துறது, இங்கெல்லாம் ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் அப்படித்தான் நடத்துவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த விஷயம் தெரியாமல் அவங்க கொடுமையாக நடத்தும் போது ஜீவனையும் கசப்பாங்க, உள்ளேருந்து பகையும் கசப்பும் வெறுப்பும் தான் போகுது உங்கள் வாழ்க்கையில். இயேசு சிநேகம் போக மாட்டேது உங்களுக்கு. உங்களை சத்துருக்களை சிநேகியுங்கள். அடுத்து பாருங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவனை ஆசீர்வதிங்கள். முதல்ல சிநேகத்தை காட்டும். இயேசு சிநேகம், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். அந்த ஜீவல் இயேசு சாமிட்ட பரலோகமே இருக்குதுங்க. ஒரு அசுத்தாவி வேலை பார்க்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவன் சபிக்கிறான் பாரு, அவன் பாவத்தையும் மரணத்தையும் தான் அவன் மேலே வியாதி வறுமை தரித்திரத்தெல்லாம் அவன் மேலே கொட்டுறான். அப்படியே கொடுமையாக நடத்துகிறான், ஜீவனை கசப்பாக்கி. அவனும் மேலே இருக்கிறது பாரு, ஆதாமன் மூலம் பாவம், அதை தான் அவன் மேலே கொட்டுறான். நீ அதை சபிக்கும் போது அவன் சொல்கிறதெல்லாம் நிறைவேறி நீ சபிக்கப்பட்டவனாகவே போயிடுற. நீ எதிர்த்தாக்குதல், ஜீவ சர்ற ஜீவ ரத்தம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்கள் பங்காளியாக இருக்கலாம், கூட பிறந்தவனாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், மாமன் மச்சானாக இருக்கலாம், சுற்றி ஜனங்களாக இருக்கலாம், எல்லாம் ஜீவனை கசப்பாக்குற மாதிரி தான் ஒன்று நடந்துக்குவாங்க. அரசியல் தலைவனாக, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, பெரிய பெரிய இடத்துலேருந்து பொல்லாத மனிதர்கள், ரவுடிகள், சொந்த பந்தங்கள், ஆதாமுக்குள் பிறந்தவர்கள், சிநேகிதனாக இருப்பான், ஆதாமுக்குள்ளே பிறந்திருப்பான். அவனை அறியாமே கொடுமையாக உனக்கு சாபத்தை பேசி இந்த என்னது இங்கே பேசிட்டு போவான், பின்னாடி போய் முதுகில் போய் சவிப்பான். அதனால தான் பொதுவாக ஆசீர்வதிச்சிரு சத்துருக்களை. இயேசு ஜீவன் பரலோக ராஜ்யத்துக்கு இயேசு மத்திய மார்க்லூக்கா போய்தும் இயேசு எல்லாரையும் சிநேகித்தார். பகைக்கிறவன், சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், தூஷிக்கிறவன், சுற்றி பரிசேயர், சத்தியேயர், ரோமர்கள், யூதர்கள் எல்லாருக்கும் இயேசு ஏன் பலிக்கு பெருகினார். இயேசு அவர் உடுக்கு முடிச்சா பார்த்தியா மத்திய மார்க்லூக்கா யோவான்ல அவர் சொன்ன உபதேசத்தை அவர் கை கொண்டாரியா? இன்றைக்கி கிறிஸ்துவ கை கொள்ளையா? ஊழிக்காரன், ஊர் செல்ல நாடு செல்ல அரசியல்வாதத்தில் பேர் ஊழிக்காரன், ஒரே கசப்பு வெறுப்பு சுயநீதி அநீதி காட்டி 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 எவனும் சபிக்கப்பட்டு போயிடுறான். சாட்சி கேடாக இருக்கிறான் உலகத்தில். இயேசு ஏற்று ஞானசாமி திருவிழா பங்கெடுத்து இயேசு தன்னுடைய சிநேகத்தை காட்டி எந்த சத்துருக்களின் பிசாசு ஒடுக்கலுக்கு அடிமையாகவில்லை. இவர் ஆசீர்வாதமாக தான் இருந்தார். அந்த ஜீவ சர்வ ஜீவனத்தை உங்கள் கையில் குத்துக்கிறார். திருவிருந்தில் ஞானஸ்தானத்தின் மூலமாக ஜீவ உலகத்தையே குத்துக்கிறாரு. அதனால் அவன் கொடுமையாக நடத்துகிறானோ, ஜீவனை கசப்பாக்குறானோ, சபிக்கிறானோ, சத்ருவாக்குறானோ, அது விட்டு கதையை. அவன் அப்படித்தான் இருப்பான். ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காத. நீ முன்கூட்டி அவனுக்கு ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, பரலோகம் தேவனுக்கு தனக்கு உலகம் கொடுக்க 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 நீ பழுகி பெருகி நிரம்பி வடிகிறதை உன் வாழ்க்கையில் பார்க்க முடியும். அதனால தான் இயேசு பொதுவாக சொல்லிட்டாரு, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 40, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் சொல்கிறாரு? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். என்ன சிநேகம்? இயேசு சாமியோட பரலோக ராஜ்யத்தை கொடுங்க, அந்த சிநேகத்தை காட்டுங்க. அப்போ அந்த சத்ரு மூலமாக வருகிற சத்ருனா பிசாசு, வியாதி, வறுமை, தரித்திரம், இது இன்னும் மேற்கொள்ளாது. அப்புறம் உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அப்புறம் உங்கள் பகைக்கிறவருக்கு நன்மை செய்யுங்கள். இந்த எகிப்தியன் பகைக்கிறான், இவங்க நன்மை செய்கிறாங்க. என்னத்தை நன்மை? கையில் காசை கொடுத்துருப்பான். பரலோக ராஜ்யத்தை அவங்க பேர் சொல்லி செட்டில்மெண்ட், பாவ நிவர்த்திக்காக ஜெபம் பண்ணுறது. அவங்க குடும்பத்துக்கு மனைவி, பகைக்கனுடைய மனைவி பிள்ளைகளுக்கு இயேசு ஜீவன் பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு உலகம். அதை விட நன்மை வேறு என்னங்க இது உலகத்தில்? அதை செய்யுங்க, இயேசு ஏற்றுக்கொண்டுங்க. அதனால் நீங்கள் ஒடுங்கி போக மாட்டீங்க. சத்துருக்கள் மத்தியில் பழுகி பெரிய வீடு வாசல் தோப்பு துறவு இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா அவனுக்கு எரிச்சலாக தான் இருக்கும். அவன் ஆச்சரியப்படுவான், பொறாம போடுவான்னு பாரு. ஆமாம், உன்னை பார்த்து எல்லோரும் பயப்படணும். இயேசு ஏற்றுக்கொண்டவனை பார்த்து பொறாம பண்ணணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவன். உன்னை பார்த்து கேலி பரியாசம் இருந்தானாக்கா சரியில்லை. இவர் இயேசு ஏற்றுக்கொண்டு என்னையும் சேர்த்தாங்க. என்னை பார்த்து யாராவது பரியாசம் கேலி பண்ணுறானா இயேசு ஏற்றுறதுக்காக, சரியில்லை சாட்சி. பயப்படணும்னு போடப்படுது. இயேசுவே உன்னை குறித்து எல்லாருக்கும் பயத்தை உண்டாக்கணும், ஒரு கர்த்தருடைய நாமத்துக்கு பயத்தை உண்டாக்கணும், ஒரு வசனங்குது. கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்க பூமியோ பூலோகத்தரை யாரும் உன்னை கண்டு பயப்படுவார்கள் சொல்லப்படுது. அதுதான் உண்மையான சாட்சி. அப்போது உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறதாக ஜெபம் பண்ணுங்கள். எல்லாம் ஸ்பிரிச்சுவல் தான், ஆவிக்குரிய காரியம் தான் சொல்கிறார். மாம்சிகமாக வந்து எதுவுமே செய்யலை. சத்ருவை சிநேகி, சபிக்கிறோம் ஆசீர்வதி, எல்லா ஆசீர்வாதம் சிநேகனா இயேசுக்கு சாமன பரலோக வானத்தோட சகல அதிக லட்சக தேவன் தனக்கு உலகத்துக்கு அவன் பேர் சொல்லி, அப்புறம் நன்மை செய், அப்புறம் நிந்திகள் ஜபம் பண்ணு, எல்லாம் மாம்சிகமாக செய்ய சொல்ல. மாம்சமான ஒன்றுக்கு உதவாது இயேசு.
மாம்சீகத்தில் போனேன்னாக்கா அது உனக்கு 5 வேலை தான் செய்யுமே தவிர உனக்கு ஒருபோது நன்மை செய்ய. மாம்சம் சேர்ந்தே உனக்கு மரணத்தை கொடுக்கும். கிறிஸ்துவ சேர்ந்தே உனக்கு ஜீவனம் சமாதானம். அதான் பள்ளிக்கு பெருகிறது. ஒடுக்குதல் மத்தியில், வியாதி மத்தியில், வறுமை மத்தியில், தரித்திரத்தின் மத்தியில் உலகத்தில் எல்லாரும் பிரச்சனை இருக்கிறாங்க. வியாதியில் வறுமை ஒடுங்கி நீ மட்டும் பள்ளிக்கு பெருப்பா. அதுக்கு இயேசு கிறிஸ்துக்குள் வரணும். அந்த கிறிஸ்து ஜீவ சர்வஜீவ பரலோக ராஜ்யத்தை உணர்வு வாய்நாளெலாம் கொடுக்கணும். மனுஷன் சத்ருவாக இருக்கிறானோ இல்லையோ, உன் மனைவி பிள்ளைங்க சத்ருவாக இருக்கான், உன் சொந்த பந்தம் உங்கள் ஏரியாவில் இருக்க ஜனங்க சத்ருவாக, ஆவி உலகத்தில் பிசாசு சத்ருவாக தான் இருக்கிறான். அவனுக்கே இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்குறோம். டைரக்ட் பிசாசு. மனுஷன் 2 கால் சத்ரு. ஆதாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றதுனால பாவம் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அதனால் உனக்கு சத்ருவாக தான் இருப்பான். உன்னை கொடுமை செய்கிறோனோ, உன்னை கொடுமையாக வேலைன்னு, உன்னை ஜீவனை கசப்பாக்கிறனா தான் இருப்பான். உங்கள் பெத்த பிள்ளைங்களே தான். அதனால் சபிக்கிறது, சிந்திக்கிறது, உங்கள் பங்காளி பைத்தாளி சுற்றி இருக்க ஜனங்க எல்லாம் சத்ருக்களாக இருந்து நீ ஒரு சத்ருவாக மாறி கட்சியில் பேன்னு இருப்பாங்க பாருங்க, பரிதாபமாக இருப்பாங்க. அவன் சத்ரு சாபம் போடுவான். நீ அவனை ஆசீர்வாதத்தை கொடு. கிறிஸ்து ஜீவன் பருவம் அந்த சாபம் மேல் பலிக்காது. ஆனால் அவன் சபிக்கும்போது நீ ஒரு முறுமுறுப்பு கசப்பு கொடுக்கும்போது அது கண்டிப்பாக அந்த சாபம் பலிச்சிடும். அதனால் நீ ஒடுங்கி போய் விடுவாய், வியாதி போடுவாய், தரித்திரம் போடுவாய், அவமானப்படுவாய், வெக்கப்படுவாய். அதனால தான் உங்களை சபிக்கிறவளை என்ன நீ ஏசு ஏற்றுக்கொண்டையா ஞானஸ்தானது திருவிருந்து பரலோகமே இது உனக்கு. அதை குத்துப்பாரு, அந்த சாபத்தின் கூறு உடைக்கப்படும். நீ பழுகி பெருகுவாய். அவன் ஆச்சரியப்படுவாங்க. ஆச்சரியப்பட்டான்னு போடப்பட்டுக்குது. இஸ்ரேல் எகிப்தியர்கள் இவங்க பழுகி பெருகுறது பார்த்து அவங்க என்னடா செய்து ஒன்றும் என்ன பண்ணாலும் பழுகி பெருகிறானேன்னு சொல்லி எரிச்சலாச்சாங்களாம் இஸ்ரேல் ஜனங்களும் இது எகிப்தியர்களும் பார்வோன் மன்னனும். அப்போது அது ஒரு வசனம். அப்போது மல உபதேசத்தை கைக்கொள்ளும். ஆரோக்கியமானது. அதாவது ஆட்டக்கட்சி மாட்டக்கட்சி மனுஷ கட்சின்ற மாதிரி நிறைய பேர் குடும்பத்தாரும் பகைப்பாங்க, சத்ருவாக இருப்பாங்க, நிந்திப்பாங்க, தூஷிப்பாங்க. அது வேறு விஷயம். இன்னொரு கூத்து என்னென்னா, யார் பகைக்கிறாங்க நம்மளே நொந்துக்குவோம். ஆதாமுக்குள்ளே இருந்தால் நமக்குள்ளே இருக்கிற பாவம் மன்னமே நம்மளை ஒடுக்கும். நம்மளே கெட்டவார், நம்மளே சுயநீதி, நம்ம அநீதி, கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பகைக்கிறது நமக்குள்ளே ஒரு ஆவிக்குது பாரு. நம்மளே நம்மளை அழிச்சிடணும். தான் கையே தன்னை ஆதாமின் சிந்தை மாறணும். அதனால் நம்மளே நம்மளை ஆஸ்வதிக்கணும். ஆமாம், இயேசு ஜீவன் பரிபூர்ண. அவருடைய நீதி அவரை தாங்கிச்சான். விண்ணப்பம் பண்ணுகிற உண்டோ என்று கண்டேன், ஒருவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டு அவருடைய புலமே அவரை தாங்கிட்டு அவருடைய நீதி அவரை ரட்சிப்பார். அப்போ நம்முடைய இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு நம்ம பேர் சொல்லி கொடுக்கணும். அதனால் நம்மளையும் ஒடுக்கிக்க மாட்டோம். மற்றவங்க ஒடுக்கினாலும் நம்ம பள்ளிக்கு பெருகும். ஆக மொத்தத்தில் A to Z கிறிஸ்துக்குள்ளே இருக்கணையா. அதான் கிறிஸ்து ஜீவன் வச்சதுக்கணியா. அந்த ஜீவனில் தேவி நீதி தூய்தல் பரலோக ராஜ்யமே இருக்குதுயா. அதை இடைவிடாமல் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணியா. இவ்வளவு செய்தினா தான் சத்ருக்களின் ஒடுக்குதலின் மத்தியில், சிறையிருப்பின் மருகில், நொறுக்கப்படுதல், வியாதி, வறுமை, தரித்திரம், கடன் தொல்லை, ஆபத்து, விபத்து, நாசமோதத்தின் மத்தியில் நீ பழுகி பெருகி நிரம்பி வடிவாய். அப்போ நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகள். கனிகள் என்னது? பழுகி பெருகுது. ஆவிசுவாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, உயர்வின் கனி, சுகம், பலன், ஜீவன், ஆசுவாத, ஐஸ்வர்யம். அப்படி பழுகி பெருகிட்டே இருக்கும் வாழ்க்கையில். இல்லை செத்த மீன் போகிற மாதிரி ஒரே பிரச்சனை. உன்னை நினச்சே உனக்கு பிரச்சனை. நீ இப்போ பழைய காலத்தில் நடந்ததெல்லாம் இப்போ நினச்ச பிரச்சனை. தன்னை நினச்ச நான் படிக்கலை, நான் ஏழை, சுய பரிதாபம். உன்னை நீயே ஒடுக்கிக் கொள்வாய். ஏயோ பாயோ ஏசு ஏற்றுக்கிட்டியா? ஏசு ஏற்று ஞானசாமி ஜீவ ஜீவ ரத்தத்தை ஏசு பரலோங்குது அவங்ககிட்ட. அதுக்கு வெளியே அதை போய் தேவன் தனக்கு உலகத்துக்கு எனக்கும் கொடுக்குற குடும்பம் முழு உலகத்துக்கு கொடுக்குறேன். தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்க 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 பாவன்ட்டும் மாறணும். அசுத்தாவி தரித்திரம் ஓட பார்க்கும். பசுத்தாவி தேவதூரால் வர பார்க்கும். தேவதூர் எங்கே விடுதலை, பசுத்தாவி எங்கே விடுதலை. தாவீது வர விருத்தியானான். அல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்தில் அவர் துதி எப்போதும் வாயில் இருக்குமா. துதி தோத்திரம் ஆராயன கிறிஸ்து தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு. தாவீதின் இதயத்துக்கு ஏற்றவன். சவுல் ஒடுக்குறான். சவுல் ராஜா அம்மோன் புத்திர மோப பெலிஸ்தரு. கத்தரை எக்கால் தோத்திரம். கத்தர்னா கத்தர் மட்டும் கத்தரு, மனுஷனும் கத்தரான்னு நினைக்கிறான். அவன் கத்தர் மனுஷன் சத்ருவான்னு நினைக்கிறான். அதுக்கு பேர் மதம். அப்போ துதி தோத்திரம் என் நாவு நாள்தோறும் உமதி நீதி உமதி சொல்லிகிட்டே இருக்குமா. அதனால் ஒடுக்குதெல்லாம் பந்து தாவுது. வர விருத்தியான் பாருங்க, பழுகி பெருக்கிறான் பாருங்க. ஆடு மேய்க்கிற ராஜாவாக அறிகிறான்.
அதனால் கடிந்து கொள்ளுங்க, புத்தி சொல்லுங்க, எச்சரிங்க, ரொம்ப மோசமாக தான் விளைகிறீங்க. இயேசு கடிந்து கொண்டார், புத்தி சொன்னார், எச்சரித்தார், ரொம்ப மோசமாக விளை. ஆனால் பகை, கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை, இந்த மாம்சீகமான வேலையை பார்க்கல பாரு இயேசு. நீ மாம்சீகமானவனா போனீங்கனாக்கா அவன் சத்துருவிட்ட சாபம் மேலே பழிக்கும், அது வியாதியாக போகும், சாபமாக போகும், மரணம் செய்தெல்லாம் விரித்திருக்காது, சமாதானம் சந்தோஷம் இருக்காது. பகைக்கனுடைய அந்த சாபம் மேலே இருந்துடும். அதனால் பகைக்கிறவன் சத்துரு எல்லாரும் இயேசு ஜீவன் பரலோக ராஜ்யத்தை கோடிக்கணக்கில் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து வாழ்நாள்லாம் கூடிய இடைவிடாமல் கூடிய காலம் கொடு. அப்போ தான் இந்த யாத்திராகமும் 1:12 உன் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். எவ்வளவு ஒடுக்குதல் வரட்டும், செத்த மீன் மாதிரி போனாக்கா செத்து நாரி பாதாளத்துக்கே போடுவேன். எவ்வளோதான் ஒடுக்குறாங்க சிலுவையில், நொறுக்குனாங்களா இல்லையா? அவர் நொறுக்க செத்தமான சிலசம் முள்முடி வைக்கிறாங்க, காய்கள் ஆண் அடிக்கிறாங்க, ஈட்டியால் குத்துறாங்க, நொறுக்கி ஒடுக்குறாங்க. அவ்வளவா ஜீவனை குத்தா இருப்பாருங்க. அங்கே தான் மேட்ரு. பிதாவாய் கைவிட்ட பிதா மேலே காட்டி குத்த யூதாஸ் மேலே பகை கசப்பில் ரோமர்கள் யூதா பகை இவ்வளோ பிதாவே மண்டி விட்டு அகாபே அன்பு சத்ருக்களுக்கு சிநேகத்தை ஜீவ சரஜீவத்தை குத்து சிநேகிச்சார் பாருங்க. 3 நாள் பாவம் மண்ணம் பாதாளத்து உடச்சி கட்டிட்டு பசு தேவதூர் சாவு உயிர் தேவத கல்ல வானத்தில் பழுகி பெருகி நிறைவு வாய்ந்தாருங்க. காணான் தேசம் வாழ்வு இல்லையா? கட்டாத வீடு நடா தோப்பு இஸ்ரேல் ஜனங்க பஸ் காட்டு ரத்து தெரிஞ்சு நிலைக்கால தேவன் தனக்கு உலகத்தை ஊத்தாங்க பாருங்க. எகிப்தி சிறில் விடியலாகி செங்கடல் பிறந்து யோர்தான் பிறந்து எரிவ தரவு காலம் பாலு தேவனு ஓடு கட்டாத வானுவீர கட்டடங்கள் காணான் தேசம் எல்லாம் கட்சி பாருங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு. வேலைன்னா இயேசு மாதிரி இருக்கணும், அவன் தான் வேலை. ஆமாம், இஸ்ரவேல் தேவடைய பிரபு. அப்போது இஸ்ரவேலன் பலி செலுத்துற கிறிஸ்துவை இயேசு சாமன்ற வாக்குத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுக்குறவன், இடை விடாமல் கொடுக்குறவன், எக்காலத்து கொடுக்குறவன், சோர்ந்து போகாமல் கொடுக்குறவன். எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு நேரமே இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப வெறுப்பாக்குன்னா உன்னையே நீ ஒடிக்கிற. ஆமாம், வியாதி வந்துடும், கண்டிப்பாக சாபம் வந்துடும், கவலை வந்துடும், பிசாசா சூழ்ந்துருக்கும். நீ போகிற இடத்துல சபிக்கப்பட்டவனா தான் ஏசு எடுத்துட்டு போர் அடிக்கூடாதுங்க. ஏசு ஜீவரத்துக்கு தான் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடு. உன் மனைவி பேர் சொல்லி கொடு. சுற்றி ஏரியா இருக்கிற ஜன ஏசு நல்ல மேய்ப்பு நாடுகளில் ஜீவராது ஜீவலி தேவனீட்டு உயிர்த்த எல்லாம் நன்மத்தையும் மாதிரியே தக்கவன். ஆதாம் மூலம் பாவத்தில் சம்பந்தம் மரத்த வியாதியில் இருக்கிறான். ஏசு சுற்றி திரிகிறாருக்கு போரே இல்லைங்க. ஏசுக்கு 33 வருஷம் 3 வருஷம் ஊழியத்தில் போரடிச்ச மாதிரி இருந்தார். எங்கே தடுக்குவிந்தா ஜனங்க தான் எகிப்தியர்கள், பார்வோனு. ஆதாம்குள்ளே பிறந்த எந்த நாடோ எந்த தேசமோ ஆப்பிரிக்காவோ ஐரோப்பா வட அமெரிக்கா ஆதாம் மூலமாக பிறந்தவன் தான். தன்னையும் பிடிக்கிறான், மற்றவங்களும் பிடிக்கும், ஜீவனை கசப்பாய்க்கிறான் வாழ்க்கையில். ஏசு மத்திய மார்க்லோக்கா எங்கு சுற்றி தெரிந்த போதித்தா ஜீவ போதனை சபிக்குள் ஆஸ்வதி பகைகளுக்கு நன்மை செய்ய சத்துக்களை சிநேகி துன்பம் என்னையா சிநேகம் என்னையா நன்மை செய்து என்னையா ஆஸ்வதிக்குன்னா ஏசு பரலோகத்தையே கொடுக்குது, வாயில் ஆஸ்வதிக்கிறது கிடையாது. ஆதாம்குள்ள ஏசு ஜீவ உலகம் ஜீவவான ஜீவ பூமி ஜீவ சர ஜீவரத்தம் அந்த சிநேகத்தை காட்டு. ஏசு சிநேகத்தை காட்டு. சத்ரு சிதிரி ஓடி போடுவான். பகைக்குள்ள நன்மை இயேசுவின் நன்மை இயேசு சாமிட பரலோக ராஜ்யத்துக்கு கூட அவனுக்கு. அப்புறம் உங்கள் நிந்திக்கிற நீங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறார் ஜபம் பண்ணவே பரமண்டலுக்கு பிதாவே உம்முடைய நாமும் உம்முடைய சித்தம் பரமண்ட நாங்களுமே கடன்பட்ட எவனும் அவன் தான் நிந்திக்கிறவன் துன்பப்படுத்துறவன். அவனுக்கு உம்முடைய நாமும் உம்முடைய உம்முடைய சித்தம் இயேசு அவன் கொடுத்து பாரு. உங்களை எந்த சோதனைக்கு தீமையின்றி ரட்சித்துக் கொள்வார். எல்லா ஒடுக்குதிலிருந்து விடுதலை தான். சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து எல்லா தீமையின்றி உன்னை ரட்சித்துக் கொள்வார். ராஜ்யம் வல்லமை என்று மல உபதேசம் ஜபத்தை கரெக்டாக செய்யணும். அல்லேலூயா. ஜபம்னா கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கணும். உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். உங்களை எந்த சோதனைக்குள்ள தீமையின்றி ரட்சித்துக் கொள்வார். அதனால் தீர்மானம் பண்ணுங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்க மாதிரி இருங்க. சில வசனத்தெல்லாம் நம்ம வாழ்த்த முடியும். உபாகம் 26:6 உபாகமும் 26:6 உபாகமும் நிறைய வசனம் இருக்குது. ஒடுக்குன்னு கட்காடத்தில் போட்டு பாருங்கள். அந்த ஒடுக்கப்படுற இடத்துலலாம் இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணுறாங்க பாருங்கள். உபாகமும் 26 ஒடுக்கும்போது தலைமையில் கை வச்சு கவலைப்படாது. அந்த ஒடுக்குதல் அப்படியே நிறைவேறும். உனக்கு எது நீச்சல் போடு. ஜீவரத்தம் வானத்தை கொடு, சகல அதிகாரத்தை கொடு, பரலோக ராஜ்யத்தை கொடு, தேவனுக்கு கொடு. ஆதாம் ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவில் வந்து ஒரு ஆள் மூலமாக இருக்க வந்து ஒடுக்குதல் ஒன்று அழிச்சு விடும். அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்டான். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு குறோம். உலகம் ஆதாம் தொடங்கி 2வது வரைக்கும் வரீங்க. ஒரு ஆளுக்கு பகை கசப்பு கிறிஸ்துவ வெளிப்பத்தினா அந்த ஒடுக்குதல் அந்த ஒரு ஆள் மூலமாக வந்து வாழ்க்கையை உருப்படாமணும். அதனால தான் இயேசு உலகத்தையே அன்பு கொண்டு இருந்தார்.
பிதாவாகிய தேவனுக்கு அன்பு ஜீவனை பருவ குதிர்ந்தார். அதனால் உலகத்தில் எந்த பிசாசும் இயேசு கொடுக்கல. மத்திய மாற்றுக்கால 33 வருஷத்தில் சிலுவைக்கு போகிற வரைக்கும் எந்த ஒடுக்குதல் வர மாட்டேன். ஏன்னா தேவனுக்கு ஜீவன் ஆதாம் ஜீவ சரிஞ்சு முழு உலகத்துக்கு ஜீவ சரிஞ்சு பரலோகத்துக்கு குத்திருந்தார். அந்த வேலையை தான் நீ பார்க்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு ஊழிக்காரனும். உபாகம் 26:6 எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்குதலையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகி இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். அருமையான சாட்சி பாருங்க. அல்லேலூயா. என்னங்க சாட்சி? இஸ்ரவேலா, பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல்னா இப்படி வந்துக்கிறானே. மோசேவும் யோசுவா ஜனங்களாம் வாஸ்தவமா வெக்கமாக்குது எனக்கு. இயேசு 2000 வருஷம் ஆச்சு. அவங்க ஆட்டுக்குட்டி ரத்தத்து மூலமாகவே நீதிமானம் ஆக்கப்பட்டவங்க. அது நேல், இது பொருள். பழைய ஏற்பாடு நேலாம். ஏன்னா இயேசு சரீரத்தில் வரல. இயேசுக்கு அடையாளம் ஒரு பைதொற்று ஆட்டுக்குட்டி. அது இயேசு அம்பூரி காட்டுது. அதை தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா. இங்கே பாருங்க, எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையில் சுமத்தி தர போகுது. இந்த தலைமையில கவிச்சு கவலைப்பட்டுன்னு இல்லையா? கவலைப்பட்டு தான் சுமத்து தான் கொண்டு சாபம் பச்சிட்டு இருக்கும். பாவன்ட்டு மரணம் பாதாளத்துக்கு போட்டு இருப்பாங்க. இவங்க பாருங்க, எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலைகளை சுமைத்தின போது. எகிப்தியர் உங்கள் குடும்பத்தை போட்டுக்கோ. பெத்த புள்ள, கட்டின மனைவி, பெத்த புள்ள எல்லாம் எகிப்தியர் ஆதாம் மூலமாக இருந்தானா எகிப்தியன் தான். அவன் என்ன பண்ணானா பாரு, எங்களை சிறுமைப்படுத்துவானா. எங்கள் மேல் கடினமான வேலைகளை சுமத்தின போது எங்களை ஒடுக்கி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறான் பாருங்க. அப்போ பார்க்கும்போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். ஆமாம், எப்படி கூப்பிட? கர்த்தரை நோக்கி. என்னை எல்லாம் ஒரு பிதா பைதொற்று ஆட்டுக்குட்டியே கர்த்தருக்கு தேவனுக்கு ஒடுக்கிறவனுக்கு தேவன் தனக்கு உலகத்துக்கு. அதான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்றது. குத்துரு, அதான் உங்களை சபிக்கணும், ஆஸ்வதி, பகைக்குறுங்க, நன்மை செய்ய, சத்துக்களை செய்ய, துன்பப்படுறது, ஜபம் பண்ணு. ஜபத்தில் பரமடலுக்கு பிதா உம்முடைய நாம் உம்முடைய சேர்த்து நாங்களும் எங்கப்பட்ட எவனுக்கும் எல்லாம் இயேசு பரலோகராஜ் கொடுத்து ஜபம் பண்ணும்போது பாரு, எங்கள் பிதாக்களின் தேவனாகி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு, கண்டிப்பாக கர்த்தர் சத்தத்தை ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சத்தத்தை கேட்டு தான் வாரு, வந்து தான் வாரு. தேவதூதம் வருவான், பசுத்தா, கடல், செங்கடல், பல எகிப்து, சீரியல், சங்காரதம் ஓடு. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்ப்பாரு. ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்தை குத்தினாக்கா ஆவியானவர் பார்க்குறாரு. இன்னைக்கு தேவதூரனா பார்த்து சும்மா இருக்கிறது கிடையாது. பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி. எகிப்தினா அந்த சிறையிருப்பு, பாவன்ட்டும் மரண வியாதி வறுமை தரித்திரம் புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து எங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகி இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். பஸ் முடிஞ்சு. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவ வாழ்க்கை பாலும் தேனும் ஓடுகிற நல விசாலமான கானான் வாழ்க்கை தான் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவ வாழ்க்கை, வெற்றியுள்ள வாழ்க்கை. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். ஜபம் பண்ணுறாங்க. நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டல இருக்க பிதாவை நோக்கி எம்முடைய நாமும் உம்முடைய சித்தம். அது இயேசு சாமண்டவா ஜீவ ரத்தம் தான். நம்முடையதுன்னு போனாவே அதுக்கு ஜபம் கிடையாது. நம்முடையது சுயநிதி, அது அழுக்கான கண்ட. ஜபத்தில் பரமண்டல இருக்க பிதா அடுத்த சொல்லு நம்முடைய பிரச்சனை போய் கூட்டின்னு கூடாது. ஜபத்தில் உம்முடைய நாமும் உம்முடைய இயேசு சாமண்டவாக்குறது தான். அடுத்த நாங்களும் எங்கிட்ட கடன்பட்ட எவனுன்னா ஆதாம் முடிவுகளுக்கு உம்முடைய நான் உம்முடைய மன்னிக்கிறோமே. சத்தத்தை கண்டிப்பாக கேட்பார். உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். உங்களை எந்த தீமையை ரச்சித்துக் கொள்வார். செங்கடலை பிறப்பார். யோர்தானை பின் எரிகோ தரமட்டமாகும். சங்காரத்தோட பொண்ணோடு வெள்ளியோடு வருவீங்க. பின்னாடி எகிப்து வரும். ஆதாம் நன்மை தீமை செங்கடல் சாவம் பாவன்ட்டு மரணம் அழிஞ்சு விடும். பசுத்தாவே தேவதூர் பணிவிடை செய்வாங்க. கையத்தட்டுங்க. அல்லேலுயா. அதனால் உற்சாகமாக இருங்க.
பாயிண்ட் விட்றாதீங்க, மலை உபதேசத்தை மாற்றுறாதீங்க. அதனால தான் என்னுடைய எல்லா செய்தி கேட்கணும். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்னு சர்ச், யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளும் அந்த செய்திகளை ஷேர், குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். உலகத்தில் எங்கே பார்த்தா ஒடுக்குதுங்க, கடைசி காலங்க, பணம் கோடி கோடியாக வச்சு பெரிய படிக்கிறான், அரசியல் தலைவனாக இருக்கிறான், சினிமா கலைஞனாக இருக்கிறான், பயங்கர ஒடுக்குதல், தன்னையே ஒடுக்கி கொள்கிறான். பாவம், சாபம், மரணம், எதிரிகள், பொல்லாத மனிதர்கள், ஆபத்துகள், விபத்துகள், சொந்த குடும்பத்தால். இந்த செய்தி இந்த உலகத்துக்குள்ளே இன்றைக்கி குறைஞ்சது ஒரு 100 பேருக்காக நீங்கள் ஷேர் பண்ணணும், குறிப்பு வச்சு ஷேர் பண்ணணும். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ண குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். எங்கே பார்த்தாலும் ஒரு கடைசி காலம், நோவா காலத்தில் அப்படியே மனுஷகுமார காலத்தில் இந்த செய்தி மாற்றம் கிடையாது. இன்னும் ஏராளம் செய்தி 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை எங்கும் கேட்டு விலை ஏற்பட்ட செய்தி. ஃபேஸ்புக்கில் போய் துளசிராம் யூடியூப்பில் ஏஎல்சி வெல்லூர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது, இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ்னு ஒரு சேனல். இந்த செய்தியெல்லாம் ஷேர் கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள் கேளுங்க. கடைசி நாளில் நீங்கள் வெற்றிகரமாக தான் இருப்பீங்க. 100க்கு 100 ஜீவ மார்க்கம். ஆதாம் தொடங்கி 2ஆம் ஆதாம் இயேசு பாவத்திட்டம் தேவநீச்சல் உயிர்த்தல் கொடுக்கும்போது தான் இந்த எகிப்தின் நொறுக்குதலுக்கு, சாபத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு, அசுத்தாக்கி நீங்கள் தப்பிக்கவே படுவீங்க. கேரண்டி. இதுக்கு சாட்சி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, இஸ்ரவேல் ஜனங்க, ராஜாத்தி. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசு. அந்த இயேசு நன்மை தீமை அறியத்தக்க கிடையாது. இயேசு ஜீவ விசத்துக்கு ஜீவனில் தேவ நீதி பரலோக ராஜ்யமே இருக்குது. அதனால தான் என்னுடைய எல்லாத்தையும் சோயே ஜீவன் வேதாகம சத்தியம். எங்கேயுமே கேட்டிராத விலையே ஏற்பட்ட சத்தியங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ண, குறைந்து 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போது எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். அடுத்த வசனம் நியாயாதிபதிகள் 6:9. கண்டிப்பாக கொடுப்பாருங்க. பைதற்ற ஆட்டுக்குட்டியின் மூலமாக தான் இந்த இஸ்ரேல் ஜனங்க பைதற்ற ஆட்டு இயேசுக்கு தேவனிச்சு பரலோகமே இயேசு சாமட்ட வாக்குத்தத்தத்தில் அதை தேவனுக்கு இஸ்ரேல் ஜனங்க எகிப்தியர்கள் ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு ஆள் தேவந்தர் சங்காத அந்த நிலைக்காலில் போக சொன்ன ஜீவசர 1 வயது ஆட்டுக்குட்டி, பஸ்க் ஆட்டுக்குட்டி, அது பைதற்ற ஆட்டுக்குட்டி, 1 வயது ஆட்டுக்குட்டி. இயேசு 1 வயது வாலிபத்தின் கொடுமையானது. இயேசு பைதற்றவர் ஜீவன் நண்பத்திய மேலே. இயேசு ஒரு ஜீவ ஆட்டுக்குட்டி, 1 வயது ஆண் ஆட்டுக்குட்டி. இயேசு அதை அடித்து நிலைக்காலில் போசுறாங்க பாருங்க. தேவனுக்கு தனக்கு சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், பகைக்கிறவன், எகிப்தியன் கொடுமையாக வேலை செய்ய வாங்குறவன் எல்லாரும் கொடுக்குறாங்க பாருங்க. தேவன் தனக்கு ஆதாம் முழு சங்காரத்தை போயிட்ட பசுத்தாக இறங்கிச்சு. எகிப்து சிறைப்பில் விழுகிறாங்க. கடல் கண்டு விலகி போய் ஓர்தான் பின்னிட்டு போய் எரிகோ தரமட்டமாகுது. பாவலும் தேனும் போடுகிற நல்ல விசாலமான வாழ்க்கை ஃபுல்லாக பஸ் காட்டு குட்டியில் தான் இருக்கணும். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவனில் வார்த்தை நிலைத்திருக்கணும். ஆமாம், ஜீவத்துக்கு நீ விட்ட உடனே நன்மை தீமல் வந்து பிசாஸ் ஒடிக்க தருவான். உன்னை பார்த்துருவேன் பிசாஸ் காரியத்தை. ஏவாள் ஜீவ சுவாசத்தை ஜீவாத்மா ஜீவத்துக்கள்லேயே வச்சாங்க ஏதேன் தோட்டத்தில். நல்லா ஜோராக இருந்தாங்க ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள். என்றைக்கு நன்மை தீமை அறியத்தக்க பிசாஸ் பார்த்துக்க சாப்பிட்டாங்களோ அன்றைக்கி வந்து போயிட்டேன். இன்றைக்கி வரைக்கும் பாவத்தின் சம்பளம் ஒடுக்குதல் தான், சாபம் தான், பாவம் தான், மரணம் தான். என்ன முட்டும் போது அது பிசாசு திருடவும் கொள்ளாய்க்கு வேறு நானோவிகள் ஜீவன் உண்டாக அது பரிபூர்ணப்பட வந்தார். நன்மை தீமை மெட்டாலிட்டி, நன்மார்க்கு துன்மார்க்கு, சுய நீதி அநீதி கண்டிதமாக இருந்துச்சுனாக்கா பிசாசு அட்ரஸ் கேட்டு திருடவும் கொள்ளாய்க்கு கண்டிப்பாக செய்வோங்க பிள்ளைகளால். அதனால் இயேசு ஜீவ விஷயத்துக்கு என்ன அந்த ஜீவன் இயேசுவை படி இயேசு என் பிதா ஜீவன் குமார ஜீவனும் அருள் செய்திருக்கிறார். அந்த ஜீவனில் தேவநீதின்னு சொல்லி இந்த பரலோக ராஜ்யமே இருக்குது. இயேசு தேவநீதி உயிர்த்தெழுதலாம். பிசாசு பாவத்தின் சம்பளம் மாறணும். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்காது பிறந்த பிறப்பின் படி. அதனால தான் வருத்தப்பட்டு வாருங்கள் எல்லோரும் இயேசுவின் இடத்தில் வாருங்கள். என்னிடத்தில் நான் ஜீவாப்பன் அந்த அப்பத்தின் திராட்சை அந்த ஜீவனில் தேவநீதியின் சம்பளம் உயிர்த்து பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து வாய்நாள்லாம் செலுத்து. வாயில் வச்சு கவலைப்பட்டு வெறுப்பிச்சு சண்டை போட்டுருந்தா பிசாசு கொடுக்கல் நிறைவேறிட்டோம், சாபம் நிறைவேறிடும், பாவம் நிறைவேறும், மரணம் அட்ரஸ் கேட்டுட்டு வரும், முடிவு பாதாளம் சீரியஸான மேட்ரு. அதனால் என்னுடைய செய்தி கேளு. அல்லேலூயா. இப்போ நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். எகிப்திய கையன் என்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையன் என்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும்
அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று. ஆமாம், கேட்கலன்னா அவர் வார்த்தை கேட்கலாம், அவ்வளோதான், சிறையிருப்பு தான். இங்கே பாருங்க, நியாயத்தில் 6:9 எகிப்தியர் கையின் என்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையின் என்றும். ஒடுக்கின மனைவி ஒடுக்கிறாளா, புருஷன் ஒடுக்கிறான், பிள்ளைங்க, மாமியார் மாமனார், வேலை ஸ்தலத்தில் ஊரார் ஜனங்க அரசு அவங்க கைது தப்பின ஜீவ சரஜீவ செட்டில்மெண்ட் இது. அவனுக்கு சபிக்கிறவன் ஆஸ்பதி, பகைக்கு நன்மை செய்ய, சத்துக்களை செய்யும், திரும்ப ஜபம் ஜீவ செட்டில்மெண்ட் எழுதுரு. இங்கே பாரு, எகிப்தியர் கையின் என்றும் உங்களை ஒடுக்கிற குடும்பத்தார், பட்டணத்தார், தேசத்தார், உலகத்தார், எகிப்தியர் கையின் என்றும் உங்களை ஒடுக்கிற யாவருடைய கையின் என்றும் உங்களை ரட்சித்து கொள்ளணும்னாக்கா கிறிஸ்துவ கொடுக்கணும். தேவன் தனக்கு ஆதாம்த்து முழு உலகத்துக்கு. இதை தான் யாரும் செய்யதில்லை. அதனால தான் கிறிஸ்துவம் புரட்சிகரமாக மாற. உங்களை சபிக்குள்ள ஆஸ்வதி, பகைக்கு நன்மை செய்ய, சத்துக்களை செய்ய, துன்பப்பட்டு ஜபம் பண்ணு. அது என்ன ஆசீர்வாதம், என்ன அது என்ன நன்மை செய்யுது, அது என்ன ஜபம் பண்ணுது. கிறிஸ்து கடுத்த காரியம் தேவநீதி பரலோகத்துக்குடியா. தேவன் தனக்கு ஆதாம்னு முழு கொடுத்து அவன் பேர் சொல்லி கொடுத்து அவனுக்குள்ள அசுத்தாய்வு, உனக்குள்ள அசுத்தாய்வு, பசுத்தாய்வு வந்து தேவத்தர் வந்து எவ்வளவாய் ஒடுக்கினார் அவ்வளவாய் பழுகி பெருக்கிறது நீ பார்ப்பாய். கேரண்டி இல்லை. அவன் கொடுக்க நீ 4 ஒடுக்குனா ஒடுங்கி போடுவேன். கடிந்து கொள்ளு, புத்தி சொல்லு. ஏற்றி ரொம்ப மோசம் விளைகிறான். ஆனால் கிறிஸ்து நண்பு வெறித்தனமாக அவனுக்கு தேவந்தர் ஆதம் லட்ச கோடிகள் கொடுத்து பாரு. அவனுக்கு முன்னாடியே உன்னை உயர்த்துவார். அவன் ஆச்சரியப்படுவான். அப்படி தான் எகிப்தியன் ஆச்சரியப்பட்டு பிரமிச்சு என்ன பழுகி பெருகிறாங்கன்னு சொல்லி எரிசல் போடப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அப்போது எகிப்தியர் கையின் என்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையில் என்றும் உங்களை ரட்சித்து. எப்படி ரட்சித்து? ஏசு பாவத்தின் சம்பளம் மனம் சிலுவையில் அறையப்படுறாங்க. எகிப்தியர், ரோமர்கள் எல்லாம் அடிக்கும். எப்படி ரட்சித்த? ஜீவசர தேவன் கைவிட்ட பித காடு முழு ஜீவசர இயேசு கொடுத்து தீத்தார். 3 நாள் பாவட்டு மருந்து ரட்சித்து பழுகி பெருகி வானத்தில் சகல இந்த சுவிசேஷம் ஜோதியை ஜீவன் உலகம்பெல்லாம் போய் சொல்லிட்டாரியா. அதையா சுவிசேஷம். அல்லேலூயா. புரியுதம்மா? ஆமாம். எல்லாம் கட்டினே மணியே பெத்த பிள்ளையே ஒன்று ஒடுக்குங்க. ஏன்னா பாவத்தை பிறக்கும்போது பாவத்தில் தான் பிறகு நன்மத்தையே மாதிரி எத்தக்க கணிச்சா உள்ளக்கிற பிசாசு உன்னை ஒடுக்க, நீ உன் பிள்ளையை சபிக்க, அது மூலமாக நீ சபிக்கப்பட, உன் மனைவியை சபி, சொந்த பந்தம் எல்லாம் எகிப்தியர் தான். ஆதாம் மூலமாக பிறந்திருந்தான். நன்மத்தையும் மரியத்தக்க காரியம் பாவம் மனதை ஒடுக்க, நீ அவனை ஒடுக்க, நீ சபிக்கப்பட, அவனும் சபிக்கப்படுவ. பிசாசு கொண்டாட்டமாக போடும். அப்போது எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து. பாவியுடைய ஆஸ்தி நீதிமான்கள் யார்? பாவி ஆதாம் மூலமாக பிறந்த எகிப்தியன். பொண்ணோடு வெள்ளியோடு கொள்ளையிட்டாங்களாம் பாரு இஸ்ரேல் ஜனங்க. கொள்ளையிட்டு எல்லாம் தொடச்சிக்க எல்லாம் அப்போ போயிட்டு வாங்களா சாமின்னு சொல்லி தலைச்சம்புள்ளெல்லாம் சாக்குது. ஆனால் வீட்டில் இருக்கிற பொண்ணு வெளியில் கொள்ளையிட்டு மூட்டையாக கொள்ளையிட்டு வந்தாங்களாம். அப்புறம் கானா தேசத்தை எமோரியர், எபூசியர், கிர்காசியர், எமோரியர் இவங்க தேசத்தெல்லாம் சொந்த இயேசு ஜீவன் தேவன் தனக்கு இஸ்ரவேல்னா கதி கலங்கிட்டு. அந்த காலத்தில் பலிபீடம் தான் இஸ்ரவேல். புதிய அந்த பலிபீடம் ஆண்டவராக இயேசு ஜீவன் பரலோகராஜ் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு. அப்போது அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எம்மோருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாமற் போனீர்கள். அதனால தான் பிரச்சனை. கேட்கணும். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யி. தண்ணி திராட்சமாக மாறின்னு சொன்னாரா இல்லையா ஏசு மரியாள்? அவர் என்ன சொல்ல போகிறார்? ஜீவ வார்த்தையை தான் சொல்லுவார். அவர் பேர் ஜீவ தேவநீதி ஊத்தில் தேவன் தனக்கு ஆதாம் முழு அவ்வளோதான் சொல்ல போகிறார். வேறு என்ன சொல்ல போகிறார் அவர்? இப்போ பிசாசன் நன்மை தீமை காரியத்தான் சொல்லுவான். நன்மார்க்கு துன்மா அதில் கண்டிச்சு சுயநீதி அடி தேவன் தர உங்களுக்கு பிசாஸ் சொல்லுவான். தேவன் என்ன? தேவன் ஜீவனா தேவநீதி உயிர்த்தல் தேவன் தனக்கு ஆதாம் முழு அவ்வளோதான் சொல்லுவார். ஆத்மா இன்பகரமாக இருக்கும். அதை செய்ய உனக்கு முடியல. அதனால தான் ஒடுக்கப்படுறேன். ஜம்பலாமா? சரி. சங்கீதம் 105 இதில் பாரு. இங்கே ஒருத்தன் பாரு. சங்கீதம் 105. அதனால் மல உபதேசத்தை நல்லா கை கொள்ளணும். சங்கீதம் 105. இங்கே ஒருத்தனை ஒடுக்குனாங்க பாரு. என்ன ஆனா பாரு. சங்கீதம் 105:18. சங்கீதம் 105:18 வருஷம். அவனை சங்கீதம்
105 எகிப்திய யோசேப்பு என்ன பண்ணாங்க? 105:18 நான் படிக்கிறேன் பாரு. சோத்ரா 105:17 அவர்களுக்கு முன்னாக ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்பலும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிக்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். ஒடுக்குறாங்க விலங்கு போட்டு யோசேப்பை சிறைச்சால. இவன் கிறிஸ்துவிக்கு அடையாளமாக இருக்கிறான். ஒடுக்க தலைமையில் கவிச்சு கவலைப்படலையா யோசேப்பு சிறைச்சாலில்? அண்ணன் தம்பி மேலே கசப்பு, போத்திபார் மனைவி மேலே கசப்பு. அதனால தான் 12 வருஷம் லேட் ஆகி போச்சு. கட்சி சீப்பா போத்திபார் மனைவி கிறிஸ்து கொடுக்குறான். அண்ணன் தம்பி மேலே கிறிஸ்து கொடையால் தேவன் தர கொடுத்து குத்தாம் பாருங்க. இங்கே பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் இந்த பாயிண்ட்டுக்கு வர வெளியும் அவருடைய வசனம் புடம்புட்டின்னுச்சு. அப்போது ஒடுக்கிறவங்க, அண்ணன் தம்பிங்க, விரோதிங்க, இஸ்ரேல் ஜனங்க, எகிப்து ஜனங்க எல்லாருக்கும் யோசேப்பு இயேசு போல மாறிட்டானான். யோசேப்புக்கும் இயேசுக்கும் ஒப்பனையாக நிறைய சொல்கிறாங்க. அண்ணன் தம்பிங்க வந்தால் கைத்து கட்டின்னு மொத்தம் பூச்சி ஆகிறாங்க. புல் அரிக்க நமக்கே அழிவுதுங்க அந்த சம்பவத்தை படிக்கும்போது. வேற எவனா முதல் அவனை கூப்பிட்டு விலங்கு போட்டு சிறைச்சாலை போட்டு தூக்கு தண்டனை கொடுத்துருப்பான். அவன் ராஜா பார்வனுக்கு அதிபதியாக, எகிப்துக்கு அதிபதியாகிறான். ஆனால் இவன் கைத்து கட்டின்னு அண்ணன் தம்பியில் மொத்தம் நீங்களோ தீமை செய்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாக முடிவு பண்ணி. நான் எவனா இப்படி சொல்லுவான், முட்டாள்னா சொல்லுவானா? அதுதான் கிறிஸ்துன்றது. ஆமாம், சபிக்கணும் ஆசீர்வதிக்குது. அதனால தான் அவங்க மத்தியில் ஒடுக்குன்னு அந்த சிறு அண்ணன் தம்பிங்க மத்தியில் பெரிய அதிபதியாக உயர்த்தப்பட்டான். பழி எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ யோசேப்பை, அவ்வளவாய் பழுகி பெருகி நிரம்பி எகிப்துக்கு அதிபதி ஆகிட்டான். அதாங்க வசனம் கரெக்டாக தாங்க இருக்குது. நீங்கள் தாங்க சரியில்லை, நம்ம தான் சரியில்லை. கடவுள் தேவன் கரெக்டாக தான் இருக்கிறார். கடவுள் மேலே கோச்சிக்கிறதுல ஒரு அர்த்தம் கிடையாது. பாயிண்ட்டு கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் தான் எதையும் செய்ய மாட்டேன், எப்படியும் இருப்பேன், சபிப்பேன், நிந்திப்பேன், பகைப்பேன், எனக்கு நல்லது நடக்குன்னா நடக்கிற கதையாக அதெல்லாம். பாயிண்ட்டுக்கு வா. லெலுயா கரெக்டாம்மா? கரெக்டாக தப்பா? கரெக்டு தான். லெலுயா இல்லைன்னா பிரச்சனை தான். அப்போது அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்பலும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிக்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். அவன் பிரபுக்கள் அவனை தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாகவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆயிட்டான். எகிப்துக்கு அதிபதி ஆயிட்டான். அல்லேலூயா, ஜெபமல்லமா. அதனால் கிறிஸ்துக்குள்ளே வாங்க. மலை உபதேசத்தை இந்த யோசேப்பும் கை கொண்டுக்கிறான். அண்ணன் தம்பிங்க மேலே, போத்திபார் மனைவி மேலே பார்க்க கசப்பு, வெறுப்பு, கவலை இருக்கிற அற்புதம் நடக்கலை. கர்த்தர் சொன்ன வசனம் நிறைவேற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்துக்கிறாரு. அந்த 12 வருஷமும் என்ன வந்துக்கிறான் சிறைச்சாலில். அந்த 12வது வருஷத்துக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு அவனுக்கு. பா போத்திபார் மனைவினால் என்ன பொய் கேஸு போட்டாலோ, அண்ணன் தம்பிக்கும் எல்லாருக்கும் அன்பு, இறக்கம், கிறிஸ்துவ தம்பிக்கு பகைக்கு நன்மை ஏசு மாதிரி மாறினா பாருங்க. டக்குன்னு அங்கே உதிக்குது சொப்பனம் பார்வனுக்கு. அங்கே ஒருத்த ஏற்கனவே எல்லாம் டிவைன் கனெக்ஷனு. நீ கிறிஸ்துவில் எல்லாம் டிவைன் கனெக்ஷனாக தான் இருக்கும். இயற்கை, வானம், பூமி, சமுத்திரம் எல்லாமே உனக்கு பண்ணிவிட்டு செய்யா. எங்கே இருக்கிற சிறிய இருக்கிற எங்கே தூய்மை டாப்பில் கொண்டு போய் விட்றாருப்பார் சிறிய இருப்பார். நீ கிறிஸ்துவ போல மாறினா எல்லாமே உனக்கு பண்ணிவிட்டு செய்து நீ டாப்பில் ராஜாவாக தான் இருப்ப. நீ கேட்டாமா? எஸ் சார் ராஜாத்தி. அப்பா அம்மா இல்லாத விருந்திலே திராட்சை கிறிஸ்துவ வெளி ஆகாச திராட்சை ஏசு ரத்தத்துக்கு அடையாளம். யோத பெண்ணு தாய் ராஜ்யாத்தியாக தான் இருந்தான். 120. இவன் யோசேப்பு எகிப்துக்கு அதிபதி. தாவீது கிறிஸ்து அடையாளம். வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டுடுதே. அவங்களாம் ராஜாக்களும் அதிபதிகளுமா இருந்தாங்க. சத்துருக்கள் வெக்கப்பட்டு போயிட்டாங்க. பிசாசு சிதறடிக்கப்பட்டது. கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். அதனால் மலை உபதேசத்தை படி. ஆமாம், இந்த கடைசி காலத்தில் வாலிபர்களுக்கு பாட்டு, டான்ஸு எல்லாம் நல்லதாங்க. எதுவுமே தப்பு இல்லைண்ணா, எல்லாம் நல்லது. ஆனால் மலை உபதேசத்தை கை கொள்ள முடியுமா அவனுக்கு? தெரியுமா அவனுக்கு? பட்டுன்னு கோவப்படுற, பட்டுன்னு எரிச்சல சின்ன காரியத்தை சகிக்க முடியல. இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயமே யூஸ்லெஸ்ஸாக போச்சு. அகாப்பே அன்பு இல்லை. சபிக்கணும் ஆஸ்வதிக்க, பகைக்கல் நன்மை, சத்துக்களை செய்ய துன்பப்படுகிறது. சாட்சி கேடு ரொம்ப பெந்தகோஸ்தே. அதனால்
என் செய்தி கேளுங்க. ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள் கேளுங்க. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு கேளுங்க. தாமஸ் யூடியூப்பில் போய்ட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உலகத்தில் எங்கேயுமே கேட்டிருக்காத வெளியேற்பட்ட சத்தியங்கள், ஆரோக்கியமான உபதேசங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறைந்து 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த செய்திக்கு உணர்வடைஞ்சே தீருவான். ஆதாமுக்குள் பிறகு கிறிஸ்துக்குள் கிறிஸ்து தேவநீதி வைத்து பரலோக ராஜ்ய ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்வான். இந்த ஜீவ மார்க்கத்தை அவன் 100க்கு 100 கைக்குள்ள நன்மை தீமை வட்டத்தில் தான் இருப்பான். நன்மை தீமை அறியத்தக்க கனி ஜீவ வித்தக, நன்மை தீமை ஜீவன். இல்லை நன்மை தீமை அறியத்தக்க கனி நீ எகிர்த்தி உன்னையே நீ ஒடுக்குவாய், மற்றவங்க ஒன்று ஒடுக்குவாய். நீ கிறிஸ்து ஜீவ விச்சது கனி வந்துட்டாக்கா, கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதான்னு முழுவதுட்டா பாவன்ட்டு மனவும் உலகத்தை ஜெயிப்பாய், காணாம் தேசத்தை சுதந்திரிப்பாய், சத்துக்குள் ஆஸ்தியை சுதந்திரிப்பாய், ஆத்மா இன்பகரமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருப்பாய். ஜெபம் பண்ணுவோம். அதனால் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தீயாதீங்க. இனி நான் இல்லை, ஏசு எனக்குள்ளே ஏற்றிருக்கிறேன். பவுல் சொல்கிற மாதிரி இனி நானே இல்லைப்பா, அந்த பழைய மனுஷனே இல்லை, ஆதாமுக்குள்ளே இது கிறிஸ்து எனக்குள் பெரிய அப்போ செயின்ட் பவுலாக மாறிட்டான். தசுவடிகள் கலாத்தியர் எங்கு சுற்றி இருந்து திரளான ஜனங்கள் ஆதாமுக்குள்ள கிறிஸ்துக்குள் கொண்டு தேவந்தருக்கு அசுத்தாய் பசுத்தாய் இறக்கி அவனை ஆத்ம ஆதாயம் பண்ணி பெரிய அப்போஸ்தலனாக மாறிட்டான். ஏசு மத்திய மாவட்டம் எங்கு சுற்றி எல்லாம் சிறையிருப்பு, சபிக்குன்னு சபிக்குது, பகைக்குன்னு பகைக்குது, சிறையிருப்பு, 38 வியாதி, திமிர்வாதக்கார, லேகியோன் பிசாசு பிச்சவன், எல்லா ஆதாமுக்குள்ள பாவத்தையும் மனுஷன் அவனுக்கு கொடுக்க, இவன் அவனுக்கு கொடுக்க, அவன் இவனை ஒடுக்க, இவன் அவனை ஒடுக்க, ஒரே சிறையிருப்பு. ஏசு ஷபிக்குள்ள ஆசுதி, பகைக்குள்ள சத்துக்கள், 38 வியாதியம் பேர் ஏசு தேவனுக்கு ஆதாம் முழு அசுதை பசுதை ஏந்து நடக்கிறான் பாருங்க. சிறையிருப்பு விடுதலை ஆகிறான், பழுகி பெருக்கிறான். ஏசு ஜீவஸ்வர ஜீவரத்தம் தேவி நீதி சவுள் உயிர்த்ததில்லை. தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு எகிப்து செய்கிறது விடுதலை, பாவத்தில் சாபத்தில் மனதில் பாதத்தில் விடுதலாகி ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், வெற்றி, ஜெயம், மகிமை, கனம், புகழ்ச்சி, வெற்றி, ஜெயம், ஆசீர்வாதம். கிறிஸ்துக்குள்ளே இருங்க. பாவம் சாபம் அழகைத்து ஓடும். பசுத்த தேவதூர வாஞ்சியா வந்து உன் வாழ்க்கையில் உயர்த்தியே தீர்வார். இந்த இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து சிறையில் விடுதலை பஸ்காட் ரத்தத்தின் மூலமாக பால் தேனு நல்ல விஷயம் காணாத தேசத்தில் போய் விட்டார். இல்லையா, அங்கே கிறிஸ்துக்குள்ளே இருன்னு சொல்லிட்டு போனார். வயது ஆட்டுக்குட்டிக்குள்ளே தேவன் தர உலகத்துக்கு. அதுக்கப்புறம் இயேசு புதிய ஏற்பாடு உலகத்தின் வசதி தேவாட்டுக்குட்டியாக வந்தார். அந்த ஜீவஸ்வரஜி சிலுவையில் குத்திருக்கிறாரு. அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலக வாழ்நாள்லாம் கூட இடைவிடாமல் கூட எக்காலத்துக்கு சோர்ந்து பாவட்டு மன பசுத்தாய் ஊட்டப்படும். யாரும் ஒடுக்க முடியாது. நீ பழுகி பெருகி நிரவி பூமியை நிரப்புவாய். பசுத்த பிதாவே, இந்த அருமையான மாலை வேலையிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாதே. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இலவசமாக இருக்கிற கிறிஸ்தியேசுல மீட்பை கொண்டு நீதிமான் ஆக்கலாம். கிறிஸ்தியேசுக்குள் வாங்க. அந்த கிறிஸ்துவ தேவந்தருக்கு ஆதாம் சபிக்கிறோம், நிந்திக்கிறோம், பகைக்கிறோம், ஒடுக்கிறோம், சபிக்கிறேன். கிறிஸ்துவ கொடுங்க. இயேசு பரலோக செட்டில்மெண்ட் ஏதுங்க. எல்லாவற்றிலிருந்து விடுதலை பழுகி பெருகி நிரம்பி வழிவீர்கள். அதனால் இயேசு கிறிஸ்துவ ஆமட்ட வாக்குறது தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இயேசு எங்கும் சுற்றி இருந்தார். மத்திய மாற்றம் எங்கும் நாடே நல்ல மேய்ப்பன் ஜென்ம ஜீவனையே கொடுக்குறார். எங்கே பார்த்தாலும் சிறையிருப்பில் ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டுக்கிறார். பிசாசால், வியாதியால், சாபத்தால், கடந்தோல், ஆபத்து, விபத்து, நாசமோசம், கண்கிலி சமன் பலவிதமான சிறையிருப்பு இல்லை, சிறைப்பட்டு ஒடுங்கி கிடக்கிறாங்க. உங்கள் குடும்பத்தில் உங்கள் பெத்த பிள்ளைங்க அண்ணன் தம்பி ஆதாமுல நன்மை தீமை தேவன் தர அசுத்தாயில் இயேசு தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் இருங்க. அவுட் டு மெராக்கல் மிச்சு ஆத்ம ஆதாயத்தை குறித்து ஏராளம் செய்திகளை கொடுத்து இயேசு கிறிஸ்து அற்புத அடையாளங்கள், இயேசு ஆத்மாக்கள் எப்படி ஆதாயம் பண்ணி ஏற்பட்ட சத்தியங்களை போதிச்சிருக்கிறேன். இந்த செய்திகளெல்லாம் கேட்க உதவி செய்யுங்க தாவே. ஏசு எங்கும் சுற்றி இந்த பிசுவாசின் பலவில் அகப்பட்டு யாவரையும் குணமாக்கிறார். இயேசு தன் ஜீவரத்தம் அவர் உயிர்த்தெழும் ஜீவனமாகிறார். மரணத்தின் ஒடுக்கிலிருந்து உயிர்த்தெழு மருத்துவர் உயிரோடு இருக்கிறார். சாபத்தில் வாக்கத்தை ஆசுவாத்து சாபத்தில் தரித்து எல்லைட்டு ஐஸ்வர்ய தேவன் தரக்கும் தரித்தினுடைய வியாதி ஜீவஸ்வர ஜீவ ஆட்டு ஜீவ லட்ச ஜீவன் தேவன் தரக்கும் வியாதியிலிருந்து விடுதலை, பாவத்தில் மருந்து பாதாளத்தில் பரலோகராஜத்தை தேவன் தனக்கு ஆதாம் பாதாளத்திலிருந்து வெளியிலாக்குறாரு. கிறிஸ்துக்குள்ளே இருங்க. அந்த கிறிஸ்து தேவநீதி உயிர்த்தெழுமா இருக்கார். கிறிஸ்து வேண்டான்ட்டிங்கனாக்கா நன்மை தீமை வட்டத்தில் தான் இருப்பேன். எவ்வளோ படிப்புக்கலாம், பணம்லாம், காசுக்கலாம், பங்களா இருக்கும், எல்லாம் கம்ஃபர்டபுளாக வாய்த்து தான் சாப்பிட்றதுக்கு, துணி போகிறது, எல்லாம் போகிறதுக்கு வரதுக்கு தான் பணம் உதவி செய்யும். ஆனால் பாவத்தில் மரத்தில் வெளியிலாக்காது. இயேசு ஏற்று அந்த இயேசு தேவநீதி உயிர் பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். ஜீவ விசத்துக்கனியாக இருக்கிறார். அதை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்தி இடைவிடாமல் வெளிப்படுத்தி எக்காலத்து பாவட்டு மன பசுத்தை ஊற்றப்படும். எகிப்து சரீரத்தை விடுதலாகி பாலும் பேர் நல்ல விசாலம் காணாத தேச வாழ்வு உண்டாகும். கத்தாவை இந்த செய்தி கேட்க உடனே அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கும். கத்தாவை மாபெரும் எழுப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கும். இயேசு நாமத்தில் எல்லா ஜம்மில் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்ரா துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபையினர் ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.
உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளும் அந்த செய்தியை குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் இதன் மூலமாக நீங்கள் அவர்களும் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். இன்னும் ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுவது நம்முடைய கடமை. கர்த்தருக்கு கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு கனம் பண்ண உங்களுக்கு விரும்ப கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விரும்புதால் என்னுடைய பேங்க் டீச்சர்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075223, IFSC கோட் ID IB000P131, பெனாத்தூர் பிரான்ச், வெள்ளூர், இந்தியா. கூகுள் பே அனுப்பினா என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. பேர் ஆர் துளசிராமன் வரும். ALC வெள்ளூர் வரும். கூகுள் பேலையும் உங்கள் காணிக்கையை செலுத்தி கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்தினால அவரை கனம் பண்ணுவதில் அவரை சந்தோஷப்படுத்துதல் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 30/5/2024 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே பதிவு செய்யப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. மறுபடியும் இந்த செய்திகளை கேளுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர், குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை நீங்கள் ஷேர் பண்ணித்தான் ஆகணும். கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. கண்டிப்பாக ஒரு ஆதாமுக்குள்ளே பிறந்தாங்க. நன்மை தீமறியது ஷாக விஷயம் ஜீவ விஷயத்துக்கு அனுப்பி அந்த ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் இயேசு சாமண்டவாக தேவன் தனக்கு ஆதாம் வாழ்நாளெலாம் வெளிப்படுத்துவாங்க. சபிக்கிறவர்கள், பகைக்கிறவர்கள், சத்துக்கள் மதிக்கிறார்கள் பல்கி பெருகி நிரம்பி இஸ்ரவேல் ஜனங்களை இப்போ பாலும் தேவனோட நல்ல விசாலமான வாழ்க்கை வாய்ந்தே தீர்வார்கள். நித்திய ஜீவன் பரலோகராக பெற்றுக்கொள்வார். இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ஜெயிப்பிலை கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.